கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலையும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. இந்த நாளிலையும் பேசுவீங்களல்ல, பிதாவின் ஆவியானவர் சொன்னீரப்பா, ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்து பார்த்தீங்கன்னா, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம். என் அன்பு சகோதரி சகோதரியே, மனுஷன் மேலே என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை வைக்கக்கூடாது. மாம்சமானதை நம்ம என்ன செய்ய புயபலமாக்கக்கூடாது. அதை அப்படி நம்ம மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சிட்டோம்னா, மாம்சமானதை நம்ம புயபலமாக்கி கொண்டு நம்ம நடந்தோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதெல்லாம் அழிந்து போகிற ஒரு காரியங்கள். அந்த மாம்சம்லாம் அழிக்கப்படுறது. ஆனால் தேவன் மேலே என்ன செய்யணுமா? கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன்னு சொல்லி வேதத்தை பார்க்குறோம். அதனால் கர்த்தரை விட்டு என்ன செய்யக்கூடாது? எக்கார்ந்து கொண்டு எந்த ஒரு காரியமானாலும் கர்த்தரை விட்டு விலகுகிற சில காரியங்கள் இருக்குமானா நம்ம அதை விட்டு விலகி போகிறது ரொம்ப நல்லதை தவிர, அந்த கர்த்தரை விட்டு விலகிற காரியங்கள் மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சிடவே கூடாது. இந்த உலகத்தில் மனுஷன் மேலே எந்த காரியத்தை கொண்டு நம்ம நம்பிக்கை கூடாது. எல்லாம் 100க்கு 100 இங்கே ஏசப்பா மேலே நம்பிக்கை வைக்கும்போது தான் ஏசப்பா தான் எல்லா காரியத்தையும் நினைச்ச முடியும், ஜெயம் தர முடியும். ஜெயம் கொடுக்குற கர்த்தரே ஆண்டவர் தான். அப்போ அந்த ஆண்டவரை தான் முன்னால் வச்சு நடக்கணுமே தவிர எந்த மனிதனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்கன்னு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். மனுஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. மனுஷன் ஒரு மாயை தான். அது சொல்லுவார், சாலமன் ராஜா சொல்லுவார்ல, மாயை எல்லாம் மாயைன்னு சொல்லி. இந்த மாதிரி எல்லாம் மாயை தான். அந்த ப்ரெஸ்ஸிங்கில் கூட போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெஸ்ஸிங்கில் ஒரு வசனம் இருக்கும். கடைசியில் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை போட்டிருப்பாங்க. அதில் போட்டிருக்கோம், வாலிபனை குறித்து ஒரு வசனம் போட்டிருக்கோம். வாலிபனை குறித்து ஒரு வசனம் போட்டிருக்கோம். என்ன வசனம் கேட்டிங்கன்னா, வாலிபனே உன் இளமையிலே என்ன செய்ய சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகளெல்லாம் வெற்றி மித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படின்று அறிந்து கொள் அப்படின்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா, நீ என்ன செய்ய, நீ இளமையிலே சந்தோஷப்படி. இப்போ நிற்க நிறைய பேர் இருந்துச்சுன்னா, ஐயோ அவங்க வார வரத்து பெரிய வரத்து ரொம்ப வாலிப ஸ்டேஜில் எதுலனாலும் குதிச்சுருவாங்க போலுக்கு. அப்படி தான் இருக்குது அப்படி. ஆனால் கடைசி காலத்தில் அவங்க இந்த வாலி வயசில் என்ன அட்டூழியெல்லாம் பண்ணுறாங்களோ, இந்த கடைசி காலத்தில் தான் அவங்கள தாக்குது. ஆடுற ஆட்டம் என்ன, பாடுற பாட்டு என்ன, கடைசியில் எல்லாம் அடங்கி ஒன்றும் இல்லாமல் அமைதியாக இப்படியே அடுத்தவங்க தயவை எதிர்பார்த்து போயிடுறாங்க. ஆனால் இவங்க என்னென்ன அட்டூழியம் இருக்கலாம், ஆண்டவர் நியாயந்து இருக்கிற தேவன். இவங்க என்னென்ன அட்டூழியம் பண்ணுறாங்களோ அந்த அட்டூழியத்தில் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை தாக்கி இவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்க செத்துருந்தாங்க. குடும்பத்தில் பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் சரி தான், மனைவி, அந்த ஒவ்வொருத்தங்களும் அநியாயம் பயங்கரமான பாவமாக இருக்குது. இந்த எங்கள் தெரு பக்கத்தில் கூட ஒருத்தங்க அந்த அண்ணன் குடிச்சிட்டு அந்த அவர் பெஞ்சரி அடிச்சுக்கிட்டே இருக்கான். தற்கொலை பண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டு செத்த பிறகு தாடிங்கடியும் வச்சுக்கிட்டு ஒரு பைத்தியக்காரன் மாதிரி அலைஞ்சார். எதுக்கு அப்படி குடிச்சிட்டு பொண்டாட்டி அடிக்கணும், எதுக்கு பொண்டாட்டி அற்பமாக எண்ணணும், எதுக்கு மிதிக்கணும், எதுக்கு கெட்ட வார்த்தை சொல்லி பேசணும். கடைசியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்தனை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அவங்க அப்படி பேசிட்டு கடைசியில் நினச்சிவாங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க. ஒருத்தங்க தற்கொலை பண்ணி இறந்தாங்க, ஒருத்தர் ஒரு அக்கா தன்னாலையும் இறந்துட்டாங்க சீக்கிரமாக. ஆனால் பாருங்கள், புருஷனை பார்த்தீங்கன்னா தாடியை வளர்த்துக்கிட்டு சோறு கொடுக்குறக்கு ஆள் இல்லாமல் கடைசியில் அவரும் தற்கொலை பண்ணி இறந்தார். அது இதுக்கு தேவையாக குடிச்சிட்டு ஆட்டம் போடுங்க. கெட்டின பொண்டாட்டிகிட்ட அன்பு செலுத்தி அந்த கெட்டின பொண்டாட்டிக்கு என்ன தேவைன்னு பார்த்து அவட்ட அன்பு செலுத்தினா கடைசி வரைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. யாராக இருந்தாலும் சரி தான், கடைசி வரைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. பொண்டாட்டி யாரையும் அது ஆண்டவர் கொடுக்குற காரியங்கள். புருஷனையோ பொண்டாட்டியோ பிள்ளைகளையோ இந்த உலகத்தில் கொடுத்துருக்க ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கு யார் தரதுன்னா ஆண்டவர் தரது. நம்மளுடைய உழைப்பில் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் உழைப்பு தரது ஆண்டவர், பலன் தரது ஆண்டவர். நமக்கு மூச்சு விடணும், அது ஆண்டவர் தர மூச்சு தான். என்கிட்ட எந்த நேரம் போகும் தெரியாது. ஆனாலும் தயவாக இறக்க வச்சு ஆயுசாட்டில் நம்மளுக்கு கூட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய கிருபையினால், அவர் தயவுனால், அவர் இறக்கம் நம்ம மேலே வச்சுக்க இறக்கத்தினால ஆயுசங்களை கூட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனால் இங்கே வர மக்களை பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மக்களும் வர வரத்தை பார்த்தா, துள்ற பார்த்தா, பேசுகிற பேச்சை பார்த்தா, எம்மா தலையில் நின்று இந்த ரெண்டு காலம் காலையில் நடக்காது, தலை தான் நடக்கும் பொழுது அப்படி ஆகிடுறாங்க. அதுலேயும் கொஞ்சம் பணம் நிறைஞ்சி வந்துட்டுன்னா அவங்க பார்க்க சொல்ல முடியாது, அந்த வார்த்தை வருதுங்க. அது பாருங்கள், எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு நமக்கே நம்மளே இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கஷ்டமாக இருக்கு. இப்போ ஆண்டவர் பார்த்தா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு எப்படி இருக்கும்? நான் என்ன வருதுன்னு சொல்லி. அதனால தான் ஆனால் சொல்லியிருக்காரு, பெருமை உள்ளவங்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்பேன்னு இருக்கிறார்.
பெருமை உள்ளவர்கள் கர்த்தர் எதிர்த்து நிற்பாராம். தாழ்மை உள்ளவருக்கு தான் கர்த்தர் கிருபை அளிப்பார். ரொம்ப பெருமையில் உச்சியில் கால் கை தெரியாமல் நடந்தோம்னா அது வந்து ஆண்டவர் நியாயம் தீர்த்துறார். இந்த பூமியில நியாயம் தீர்ப்பார். அவர் கண்ணீர் வச்சுட்டு அலைய வேண்டியதுதான். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எக்காரணம் கொண்டும் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வசனம் போடுறது என்ன சொல்லியிருக்கிறேன்னா, வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை குறிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளெல்லாம் உன் கண்ணின் காட்சிகளெல்லாம் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவனுடைய நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நியாயத்தில் கொண்டு ஒரு நாள் நிறுத்துவார். ஆண்டவர் வந்து எல்லாத்துக்கும் நியாயம் திருப்பி வைப்பார். என்ன அந்த வாலிய வயதில் சொல்கிற தொல்லுக்கெல்லாம் அந்த கடைசி காலத்தில் பார்க்கும்போது அவங்கள வந்து படுற கஷ்டத்தை ஒருத்தங்களே இந்த ரொம்ப அட்டுழியம் பண்ணிக்கிட்டு வாலியம் வந்து பண்ணிக்கிட்டு பாருங்க. ரொம்ப நிறைய நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆடுற ஆட்டமும் பாடுற பாட்டமும் கடைசி நேரத்தில் ஒரு ரூபாய் சோறு கொடுக்குற ஆள் இல்லாமல் போகிற மக்களையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அவர் எவ்வளோ பணம் படைச்சிருந்தாலும் சரி தான், வாயில் அள்ளி கொடுக்குறக்கு ஒரு ஜூஸை குடிக்கிறது கூட எடுத்து கொடுக்குற கூட ஆள் இல்லாமல் போயிட்டு நிறையா மக்கள் அப்படி இருக்காங்க. தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லாமல் போயிடுறாங்க. அந்த ஆட்டம் ஆடுறதுல கடைசி காலத்தில் இருக்க கூட இடம் இல்லாமல் போயிடுறாங்க. அதனால் என்ன நினச்சதான் ஆடுற ஆட்டத்தை அடக்கி ஆளணும். நம்ம ஆடுற ஆட்டத்தை அடக்கி ஆண்டுட்டு போகிறது நல்லது. அதை பிரச்சனை நீ உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயை. அவர் அதை உன் மாம்சத்தில் இருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயை. எல்லாம் மாயை தான். ஆனால் ஆண்டு நியாயம் தீர்க்கிறவர் தீர்த்துருவார், நியாயம் தீர்ப்பார் கண்டிப்பாக. அதில் போட்டிருக்கு பாருங்கள், 12ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். எப்படி பாருங்கள், ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும், தீமை செய்தால் தீமை கிடைக்கும். நியாயத்தீர்ப்பு உண்டு. அந்த நியாயத்தீர்ப்பு அன்னைக்கு அந்த நியாயத்தீர்ப்பு இருக்குங்கிறது தான் ஆண்டவர் அதிகமாக இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நியாயத்தீர்ப்பு இருக்குது, எல்லாம் நன்மையானாலும் தீமையானாலும் ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு உண்டு. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் அப்படின்ட்டார். அப்போ ஒவ்வொரு காரியத்துலேயும் நியாயத்தீர்ப்பு இருக்குது, நியாயத்தில் கொண்டு நிப்பாட்டுவார். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு ஆடுற ஆட்டத்தில் ஆடு, ஆனாலும் என்ன செய்யாது, தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார்னு வாலிபர்களுக்கு சொல்லிட்டார். ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பலன் உண்டு, கொடுப்பார். நன்மையானாலும் தீமையானாலும் நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா நன்மை அறுப்பீங்க, தீமை செஞ்சீங்கன்னா தீமை தான் இருப்பீங்க. அதனால் யாராக தான் சரி தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உலகம் வந்து முழுவதும் எனக்கு தான், அங்கே எனக்கு தான் இந்த உலகத்தையே ஆண்டு கொள்ள பாருன்னு அப்படி நெஞ்சை நிமித்திட்டு நடந்தாலும் அந்த நெஞ்சத்தை நிமித்துற நெஞ்சை நினச்சிவார். ஆண்டவர் கொஞ்சம் அப்படி மேலே கை வச்சுட்டு குனிஞ்சு நட அப்படிம்பார். அதான் ஏசப்பாவே சிலுவை பறிந்து தன்னை தாழ்த்தி இருக்கிறாரு. அப்போ நம்மளும் சிலுவை பறிந்து நம்ம என்ன செய்யணும், தாழ்த்தணும். ஒன்று கொண்டு வந்ததும் கிடையாது, கொண்டு போகிறதும் கிடையாது. ஆனால் கொண்டு போகிறது ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு போங்க. நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் ஆத்துமாக்களை பரலோகராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். அதான் முக்கியம். உங்களையும் என்னையும் ஆண்டு ரட்சித்திருக்கிறாருன்னா தேவனுடைய வேலை செய்யதான். நம்மளை உங்களையும் என்னையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னா தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு ஆத்துமாக்களை சம்பாத்தியம் பண்ணதான். ஒன்றும் கொண்டு போக மாட்டோம். கோடி கணக்கில் வச்சுருந்தாங்க கூட ஒன்று எல்லாத்தையும் கொண்டு போக ஒரு அந்த உடுக்கிற துணிகள் மட்டும்தான். கம்மல் போட்டாலும் கலத்திடுவாங்க, மோதிரம் போட்டாலும் கலத்திடுவாங்க, செயின் போட்டாலும் கலத்திடுவாங்க, எல்லாத்தையும் கலத்திடுவாங்க. மண்டை போட்டு உடைச்சாலும் அந்த எல்லாம் எல்லாத்தையும் கலத்தி தான் விடுவாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளாக இன்னும் யாராக தெரிஞ்சு தான் ஒரு நாள் நியாயத்தில் கூட அந்த நிறுத்துவார். அதனால் இந்த உலகத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். போட்டிருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாலிபத்தை ஒரு சிருஷ்டிக்கிற நினச்சிடுமா நினைக்கணுமா. 12ஆம் அதிகாரம் 1 நீ உன் வாலிப பிரயத்தில் உன் சிருஷ்டிக்கிற நினை. அப்போ தேவன் சிருஷ்டிக்கிற நினைக்கணும், ஆண்டவரை நினைக்கணும். அதுதான் முக்கியம். இன்றைக்கி ஏசப்பாவை நினைக்காம இங்கே தூரம் ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தூரம் போக 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 உங்களுக்கு தான் தீமை உங்களுக்கு தான். ஆனால் ஏசப்பா நெருங்கி வர இந்த உலகத்தில் இருந்து நம்மளை என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, உயர்த்துகிறாரு, தேவ ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படணும். இந்த உலகத்தில் இருந்து அப்படியே கூட்டிகிட்டு போக மாட்டார்.
ஏசப்பா எதுக்காக இந்த உலகத்தில் ரத்தம் சிந்தினார்? அந்த ரத்தத்தினால ஆண்டவரே என்கிட்ட என்ன பாவம் இருந்தாலும் உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவிருங்க ஏசப்பான்னு சொல்லுங்கள். உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், ஏசப்பா நீ சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டு ரத்தத்தால் கழுவப்பட்டால் தான் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம். நம்மகிட்ட என்ன பாவக்கரைகள் இருந்தாலும் ஏசப்பா ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்திடுறாரு. ஒரு துணிமணியை சோப்பு வச்சு கழுவி தேய்ச்சி அலசி அடித்து துவைச்சி அலசி காயப்படும் போது வெள்ளையாக இருக்கிறது போல நம்மளுடைய இருதயம் அழுக்கு படிஞ்சு இருதயமாக இருக்கும். அப்போ நம்ம உச்சின்னு உள்ளங்கால் வரைக்கும் அழுக்கு படிஞ்சதாக தான் இருக்கும். ஏசப்பா ரத்தத்தால் கழுவுங்க, போங்க ரத்தத்தால் கழுவுங்கன்னு சொன்னால் தான் ஆண்டு கழுவுவார். நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்துவார், அழகுபடுத்துவார், அப்படியே பிள்ளையாக வைப்பார். இந்த அழுக்கு நம்ம இந்த உலகம் என்னது? ஒரு அழுக்கு நிறைஞ்ச உலகம், பிசாசுக்குரிய உலகம். ஆனால் இந்த இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ பிள்ளைங்க கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழன்னு கூட தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. சொன்னாலும் கேட்காது, சொன்னாலும் சிலது கேட்காது. நாங்கள் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும்பாங்க. ஆனால் செல்லுவங்களே என்ன சொன்னாங்கன்னா நம்மளை விட்டு விளைக்கிறோம், அப்படியே நம்மளை விட்டு அப்படியே அட்டஸ் தள்ளி கூட்டிகிட்டு போயிடுவோம். நம்ம பக்கத்தில் வந்தாச்சுன்னா இவன் இதை செய்யாத அதை செய்யாதுன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு உடனே நினச்சவன் ஆமாம் வேறு லைனாக கூட்டிகிட்டு போவான் சாசு. அது அவங்களுக்கு பெருசாக தெரியும். நம்மளும் என்னென்ன வித்தியாசமாக இருக்காங்க, இவங்க நடை ஒரு மாதிரி ஆகிட்டா என்ன விஷயம்னு பார்ப்போம். ஆனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான் ஆண்டவர் ஒரு நாள் நியாயத்தில் கொண்டு நிறுத்துவாருங்கிறத என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. இந்த மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயப்பலமாக்கக்கூடாது. கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. கர்த்தரை விட்டு நீங்கள் விலகாதீங்க. கர்த்தரை விட்டு விலகுனா என்ன போட்டுக்கு பாருங்க, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவரை விட்டு ஏசப்பா விட்டு நீங்கள் விலகி போகணுன்னு நினச்சிங்கன்னா சபிக்கப்பட்டவங்க. என்கிட்ட சபிக்கப்பட்ட பிசாசு இந்த உலகத்தில் இருக்கான், அவன் பக்கத்தில் சேர்த்து வச்சுருப்பான். அப்போ சபிக்கப்பட்ட அந்த அசுத்த ஆவியின் கிரீர் உங்கள் பக்கத்தில் ஒட்டிக்கிடும். இந்த உலகத்தில் மீட்டெடுக்க வந்து நம்ம ஆண்டவராக இங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே இருந்துச்சிங்க இருக்க பற்றிக்கொள்ளுங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். வேதத்தில் இப்போ போட்டிருக்கு 26ஆம் அதிகாரம், ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் போட்டிருக்குல்ல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட ஜனம் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்னு. இப்போ உண்மை நம்பி இருக்கிற ஜனம் உண்மையே நம்பி இருக்கிறபடினா பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அவர் ஏசப்பாவை முழுமையாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பூரண சமாதானம் கிடைக்கும். அவரை முழுமையாக பிடிக்காமல் வளர்க்காங்க ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு அலைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சமாதானத்தை பெற்றுக்கூட விட மாட்டான் பிசாசு பையன், உங்களுக்கு விடவே மாட்டான். நீங்கள் நீ அந்த எலியா அதான் சொல்லுவார், எலிய சொல்லுவார்ல, நீ பாகால் தெய்வமான பாகாலை வணங்கு, கர்த்தர் தெய்வமான கர்த்தனை வணங்கு, ரெண்டு பக்கத்தையும் குந்தியா நீ நடக்கிறேன்னு ஆண்டவர் கேட்பார்ல. அப்போ நம்ம ஆண்டவர் அறிகிற ஒரு உணர்வு வேணும், ஆண்டவர் அறிகிற அறிவு நமக்கு வேணும். ஆண்டவர் அறியாமல் சும்மா அப்படியே மேட்டாக பாஞ்சிட்டு போகக்கூடாது, மேட்டாக புல்லுகளை அறுத்துட்டு போகக்கூடாது. அந்த வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சபிக்கப்பட்ட மனுஷன் எப்படிவா, அவன் அந்தர வெளியிலே கரலையாய் போன செடியை போல் இருக்கிறான். நன்மை வருகிறத கூட காணாமல் வனாந்தரத்திலே வறட்சியான இடத்திலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. ஒரு வனாந்தரத்தில் இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆண்டவர் விட்டு விலகிட்டாங்கன்னா ஆசீர்வாதமே கிடையாது. இருக்கிற ஆசீர்வாதம் பிடிங்கிட்டு போயிடும் பிசாசு. வறட்சியான இடங்களில் குடியில்லாத உபர் நிலத்தில் நினச்சி அவன் தங்குவான்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் நீங்கள் இந்த 17ஆம் அதிகாரத்தில் அந்த 7ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் போட்டிருக்கு. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலைத்தாட்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆண்டவரை நீங்கள் இப்போ ஆண்டவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிட்டிங்கன்னா, அவரையே இப்போ நம்பியிருந்தீங்கன்னா பாக்கியவான்களாக இருப்பீங்க. அவன் எப்படி இருப்பானா, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதுமான உஷ்ணம் வரும்போது கூட அதை உஷ்ணம் கூட பக்கத்தில் வர தண்ணி அவ்வளோ செழிப்பான இடத்துல வச்சுருப்பார் ஆண்டவர். இலை பச்சையாக இருக்கிறது மலை தாட்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கறதுமான மரத்தை போல் இருப்பான். செழிப்பான மனிதனாக இருப்பான். ஏசப்பா இருக பிடிச்சிட்டிங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்துட்டிங்களா, கர்த்தரை நம்பிக்கையை கொண்டிருக்க மனுஷன் பாக்கியமானா பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை இங்கே பற்றி கொள்ளுங்க.
ஆண்டவரை பின்பற்றும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஆனால் ஆண்டவரை விட்டு விலகி நீங்கள் போனீங்கன்னா சபிக்கப்பட்டவர்கள் வசனம் போடுறது. ஆண்டவரை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, விலகி போயிடாதீங்க. எக்காரணம் கொண்டு விலகி போயிடாதீங்க. ஆண்டவரை பின்பற்றினா தான் நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்கள் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சந்ததியாக கர்த்தருடைய சந்ததி என்னப்படும், அந்த கர்த்தருடைய சந்ததி நான் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஒரு வசனம் கூட நான் சொல்லியிருப்பேன், 144 சங்கீதத்தில் நினைக்கிறேன், கடைசி வசனத்தை போட்டிருக்கும்ல, கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர் எவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்க ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் யார்? பாக்கியம் உள்ளவங்க. அந்த பாக்கியவான், நீங்கள் பாக்கியவானுள்ள வரிசையில் வரணும். அது அந்த எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் எவ்வளோ அழகான உங்களுக்கு ஒரு வசனம் கொடுக்குறாரு பாருங்கள். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், துன்மார்க்குடைய அவசரம் நடக்காத, பாவிகளுடைய வழியில் இல்லாத, பரியாசக்காரர் உட்காராத அப்படின்னு சொல்கிறாருல. அப்படிப்பட்ட ஆலோசனைகள்லாம் கேட்டோம்னா நம்ம ஏசப்பை பின்பற்ற முடியாது. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் போய் உட்கார்ந்தோம்னா ஏசப்பா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்லி நீங்கள் நிற்கிற இடத்துலையே ஆண்டவர்கிட்ட பேசலாம். அவரே வேண்டாம் வேண்டாம் இடத்துல இருக்காதான் பாரு. என்னடா அடுத்தவங்களை பற்றி தான் பேசுவாங்க. அவங்க நிறைய பேசவே மாட்டாங்க, குறைய தான் பேசுவாங்க. அந்த குறைவு பேசுகிற மக்கள் மத்தியில் நிற்கவே கூடாது. ஆமாம், அது அசுத்தாவி தானே அது குறை பேச வைக்கிறது. அப்போ அந்த இடத்துல போய் நின்னோம்னா நமக்கும் அந்த ஆவி இருந்துச்சு டச் பண்ணும். நமக்கு தேவையே இது. நம்ம பாட்டுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுதான் பெரிய பாக்கியம். யாரையாவது குறை சொல்ல வச்சுருவோம் பிசாசு. குறை சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு சிரிச்சுட்டு ஏதோ இந்த நாட்டில் தமிழ்நாட்டை போய் ஆலோசகர் போகிற மாதிரி, இந்திய தேசத்தை ஆலோசகிற மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிடுவாங்க. அடுத்தவங்களை அற்பமாக எண்ணிடக்கூடாது. அடுத்தவங்களை அற்பமாக எண்ணுறதே ஆண்டுக்கு பிடிக்காது. என்கிட்ட எல்லாத்தையுமே ஆண்டு தேவ சாயலாக படைச்சிருக்கிறார். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கணும். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொள்ளும்போது ஆசீர்வாதமாக இருக்குது பாருங்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்க ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு இருக்கார் ஆண்டவர். கர்த்தரை தான் தெய்வமாக நம்ம வச்சுருக்கணுமே தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது, மனுஷனை என்ன செய்யக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் மனசு மேல் நம்பிக்கை வைக்கவே கூடாது. நம்ம மாம்சத்தை கூட புயப்பலமாக்கக்கூடாது. என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி சாதிக்க முடியாது. இது எல்லாமே சொல்லி ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, புல் காலையில் முளைக்கிற புல் சாயங்காலம் காஞ்சி போயிடும். அப்படி புல்லுக்கு தான் ஒப்பாக்கி இருக்கிறாரு ஆண்டவர். அது சங்கீதத்தில் இருக்குது. நம்ம மனிதன் புல்லுக்கு சமம்னா ஆண்ட சொல்லியிருக்காரு. அதான் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், நம்ம அந்த புல்லுக்கு சமங்கும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பார்த்திங்கன்னா 103ஆம் சங்கீதத்தில் 15ஆம் வசனத்தை பார்த்திங்கன்னா, சங்கீதம் 103:15, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. புல்லுக்கு நிலமை இருக்குது. அது நம்ம மனுஷன் புல்லுக்கு தான் சமம். மனிதன் மண்ணாக இருக்கிறான், மண்ணிலேருந்து வந்ததுனால மண்ணாக தான் இருக்கிறான். அது காற்றடிச்சா பறந்து போயிடும். அதனால் மாம்சத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம எக்கிறத கொண்டு மாம்சத்தை நம்பக்கூடாது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கவே கூடாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். அவர் தான். ஒரு சங்கீதத்தில் கூட ஒரு வசனம் இருக்கும். சங்கீதத்தில் அந்த 20ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், குதிரைகளும் ரதங்களையும் குறித்து பெருமை பாராட்டுவார்கள் அப்படிங்கிற வசனம் அதில் போட்டிருக்கு. என்ன படுக்குன்னா, சிலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். பார்த்துக்கோங்க, குதிரைகளை குறித்து சிலர் என்ன செய்கிறாங்க, சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. ஒவ்வொரு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு மேன்மை பாராட்டிக்கிட்டு அது அப்படியே ஃபுல்லாக நான் தான் அப்படிம்பாங்க. டைமில் இன்னொரு காரியம் கூட இருக்குன்னா அப்படி எல்லாம் அப்படி இருக்குட்டு அதை குறிச்சே மேன்மை பாராட்டுவாங்க. ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா விழுந்துருவாங்களாம். விழுந்தாங்கன்னா அவங்க என்ன செய்ய முடியாது, எழும்ப முடியாதான். குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே என்ன செய்வோம், மேன்மை பாராட்டுவோம். நம்ம கர்த்தருடைய நாமத்தை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும் போது இருக்காங்களா, அவங்க முறிந்து விழுந்தார்கள், நாங்களும் எழுந்து நிமிர்ந்து இருக்கிறோம். இப்போ கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி எடுத்து நிறுத்திடுறாரு, எலும்ப வச்சிருந்தாரு. ஆனால் நம்மக்கிட்ட அந்த தேவையில்லாத அந்த காரியத்தை சுற்றி மேன்மை பாராட்டி எல்லாம் எனக்கு இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குன்னுட்டு அப்படியே சொல்லுவாங்க பாருங்கள். பெருமையோடு பேசுவாங்க பாருங்க காரியங்களை.
அவங்களாம் விழுந்தாங்கன்னா எந்திரிக்கவே முடியாதுட்டார் ஆண்டவர். அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான் ஆண்டுடைய நாமத்தை குறித்து தான் நினைச்சு மேன்மை பாராட்டும். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிட்டுக்கிற நாளில் ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. அந்த 20ஆம் அதிகாரம், சங்கீதம் 20ஆம் அதிகாரத்தில். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம நினச்சிருந்தோம் மாம்சமான இதையும் குறித்து நினச்சிக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. கர்த்தரை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுவோம். அப்போ தான் தண்ணீரண்டை நாட்டப்பட்டது கால்வாய் ஓரமாய் நாட்டப்பட்ட வேர்களை விடுகிறது, உஷ்ணம் வருகிறது கூட காணாமல் இலை பச்சையான மலை தாட்சியான வருஷங்களில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்குறதுமான மரத்தை போல இருப்பான், செழிப்பாக இருப்பான். அதனால் தேவ பிள்ளைகளாகிறீங்க, செழிப்புள்ள வாழ்க்கை வாழணும்னா ஏசப்பா இறுக பிடிச்சிக்கோங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் இறுக பிடிங்க. அதனால் தேவனாய் கர்த்தர் தூக்கி எடுத்து நிறுத்தி கண்மலை மேலே நிறுத்துவார். அவருக்கு அவர் கண்மலை மேலே நிறுத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனத்தை பார்த்துட்டு சொல்லி முடிக்கிறேன். வசனம் அவர் கண்மலை மேலே நிறுத்தி அவர் நினச்சிவாரா உச்சிதமான கோதுமையினால் நம்மளை திருத்துவாராம், உயர்த்தார் வரோம் பொழுது கர்த்தர். இந்த 16ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 81ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் இணைச்ச உன்னை திருப்தியாக்குவார். அவரை பற்றி பிடிக்கிற பிள்ளைகளுக்கு கண்மலை இழிந்து உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிக்கிறார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் என்ன சூப்பரான ஆசீர்வாதம். 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்கள் இருதயத்துக்கு கடினத்துக்கு நான் விட்டுட்டேன், தங்கள் யோசனைப்படியே நடக்கிறார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வழிகளில் நடந்தால் நலமாக இருக்குமா. சங்கீதம் 81. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுங்க. மனுஷங்களை உபயோகமாக வைக்காதீங்க, மனுஷங்களை நம்பாதீங்க, ஆண்டவரை மாத்திரம் நம்புங்க. எந்த காரியமாக தான் செய்தோம் அன்பு செலுத்த வேண்டியதான். ஆனால் அதுக்காக இவங்க தான் என்னோட குடும்பத்தை தூக்கி நிறுத்த முடியும், இவங்க தான் என் குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட மனிதர்கள் யார் மேலேயும் வைக்காதீங்க. ஏசப்பா இந்த காரியத்தில் எனக்கு நல்ல ஒரு ஜெயத்தை தாங்க, இந்த காரியத்தை நீ ஆசீர்வதிங்க, இந்த காரியம் முழுவதையும் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, முழு பொறுப்பையும் ஆண்டவர் கருத்தில் ஒப்புக்கிடுங்க. அப்போ யாரை கர்த்தரை எழுப்பி தரணுமோ உதவி செய்கிறவங்கள எழுப்பி தந்து உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களை கர்த்தர் நினைச்சு ஆட்களை எழுப்பி தருவார். அதில் அவரையே நம்பி பிடிச்சிக்கோங்க, இயேசுவை நம்பி பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய மாம்சத்தை நம்பாதீங்க, உங்களை மனுஷங்களை நம்பாதீங்க, உங்களுடைய மாம்சத்தை நம்பாதீங்க. அதெல்லாம் என்ன செய்யும், சபிக்கப்பட்டவர்கள்னு போட்டிருக்காரு ஆண்டவர். அதெல்லாம் இந்த 70 சங்கீதம் எரேமியா 17ஆம் அதிகாரத்தில். அதனால் நீங்கள் ஆண்டவர் மட்டும் இறுக பற்றி கொண்டு தேவ ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக இருங்க. கர்த்தர் உங்களை கரம் பிடிச்சி நடத்துவார், கோணலான எல்லாத்தையும் செம்மைப்படுத்துவார். தேவனாய் கர்த்தர் உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்குவார். தேனி உச்சிதமான அவர் நினச்சி அந்த உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்குவார். ஆண்டவரை பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாக நீங்கள் அவருக்கு முன்னால் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய காரியங்களை செய்வார். கண்மலையின் தேனினால் உங்களை திருப்தியாக்குவார். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என் அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா, உண்மை இறுக பற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்துக்கிறப்பா, உங்களுடைய பலத்தக்கர எல்லா பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும். இயேசுவே நாமத்தை ஜெபிக்க நல்ல தகப்பனே. ஆமேன். துமாவே கத்தரை சோத்ரி, முழுவதும் பரிசுத்தத்தை சோத்ரி, துமாவே கத்தரை சோத்ரி, கத்தர் செய்து சகல உபகாரங்களையும் வரவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.